என்ன தெரிஞ்சது? நாளைக்கு ராகினியோட பர்த்டே. அப்படியா? சூப்பர் மச்சான், சரியான டைமிங்ல தான் வந்திருக்கு. இந்த விஷயத்தை நம்ம ஆதிக்கிட்ட போய் சொல்லணும். என்னது? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? என்ன அர்ஜுன் ஃபோன் பண்றான்? ஒருவேளை காசை வாங்கிட்டு ஒதுங்கிடலான்னு பாக்குறானோ? சரி என்னன்னு கேட்போம். ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன். தெரியுது, சொல்லு என்ன விஷயம்? நீ கேட்ட டைம்ல ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? ஒரு நாள் தானே பாஸ் முடிஞ்சிருக்கு. எனக்கு தேவையான டைம் இன்னும் நிறையவே இருக்கு. எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ, ஆனா அது இன்னும் 6 டேஸ்க்கு தான், மறந்துடாத. நான் மறக்க மாட்டேன் பாஸ். இப்போ உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்தணுமே தான் கால் பண்ணேன். என்னது? நாளைக்கு பர்த்டே வருது. ஓ, உனக்கு பர்த்டேவா? அதையும் என்கிட்ட சொல்ற? பர்த்டே எனக்கு இல்ல பாஸ், ராகினிக்கு. உங்களுக்கு தெரியாதா? அது தெரியுமே, ராகினி பர்த்டே நாளைக்கு தான். இது நீங்க சொல்றதுலே தெரியுது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு. ஆச்சரியமா இருக்கு. உனக்கும் எனக்கும் ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு, ஆனா அதையும் மீறி எனக்கு ஹெல்ப் பண்ற. அவ்வளோ நல்லவனா நீ? இது போட்டி இல்ல, லைஃப் லாங் நமக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். சில அட்வான்டேஜா எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்க விரும்பல. கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான் நீ. நீங்க ராகினிக்கு விஷ் பண்ணுங்க, உங்க லவ்வையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அத அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் பாஸ். எனிவே தேங்க்ஸ். ஆனா நீதான் இதை எனக்கு ரிமைண்ட் பண்ணன்னு சொல்லி ராகினி கிட்ட ஸ்கோர் பண்ணிக்க மாட்டியே? சாச்சா, அவ்வளோ வஸ்டாலாம் ஒன்றும் நடந்துக்க மாட்டேன் பாஸ். ஓகே பாய். ஓகே, இப்போ சொல்லியாச்சு. அடுத்து என்ன gift வாங்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். வாங்க மேம். ஹாய் மது, how are you? ஃபைன் மேம். பாத்தீங்களா, நல்லா இருக்கேங்கிறதையே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தான் சொல்றாமா. அதுக்கு என்ன, அவ முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டா போச்சு. அதுக்கு தான் ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். என்னம்மா விஷயம்? இந்த போட்டோ பாருங்க. அவன் பேரு நிதிஷ், என் ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன்தான். படிச்சு முடிச்சிட்டு இப்ப அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு வரன் பாக்குறாங்க. நம்ம ஊர் தமிழ் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கானா. எனக்கு உடனே மது ஞாபகம் தான் வந்துச்சு. என்னம்மா அது, கடவுளே நேர்ல வந்து வேண்டின வரத்தை குடுக்கற மாதிரியே இருக்கு. இப்படி ஒரு சம்பந்தத்தோட வந்திருக்கீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது பெரிய இடமா இருக்க மேடம். அதனால என்ன, உங்களுக்கு சம்மதமான்னு மட்டும் சொல்லுங்க. மது, இங்க பாரு, இந்த பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். அம்மா சொன்னதை கேட்டல்ல, உனக்கு சம்மதம் தானே? அம்மா நான் தான் சொன்னேன்ல, எனக்கு மேரேஜ்ல இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? ரொம்ப நல்ல இடம் மாதிரி இருக்கே. எனக்கு பிடிக்கல. பையன் போட்டோவை பார்க்காமலே சொல்ற. இங்க பாரு. மா, நான் தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல, விடு. ஏய், அப்படி என்னடி ஆச்சு உனக்கு? கீதா, ஏன் டென்ஷன் ஆகுற? விடு, பேசிக்கலாம். பாத்தீங்களாமா, என் சொந்த பந்தெல்லாம் பொண்ணை ஏன் கட்டி கொடுக்கல, இன்னும் ஏன் வீட்லயே வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. பதில் சொல்லி மாளவே முடியல. நீங்க எங்க குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்க. உங்க வசதிக்கும் கௌரவத்துக்கும் நீங்களே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து இவளுக்கு ஒரு வரனை கொண்டு வந்திருக்கீங்க. இவன் முகத்துல அடிச்ச மாதிரி வேண்டாங்கறா. அதுக்காக திட்டினா சரியாயிடுமா? நம்ம தான் பேசி மனச மாத்தணும். நீ இரு. மது, எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்குமே. ப்ளீஸ் மேம், என்னால யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏய், எவ்வளவு பெரிய மனுஷியவங்க உன்னை ஒரு பொண்ணா மதிச்சு வீடு தேடி வந்து பேசுறாங்க. உனக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? ஐயோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா, என் லைஃப்ல நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த தகுதி எனக்கு இல்ல. ஏன் மது இப்படி சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? மது, காரணமே சொல்லாம இப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கியம்மா. காரணத்தையாவது சொல்லுமா. அது என்னால சொல்ல முடியாதுப்பா. கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, சொல்லேண்டி. ஏன்னா நான் இப்ப பழைய மதுவா இல்ல. ஒரு பொண்ணை எதை இழக்க கூடாதோ அதை நான் இழந்துட்டேம்மா. ஏய், என்னடி வயித்துல புளிய கரைக்கிற? ஏங்க, என்னங்க சொல்ற இவ? ஏய், சொல்லி தொலையண்டி. நான் இப்ப கற்போட இல்ல. பாவி, என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஐயோ 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 அம்மா. கீதா, என்ன சொல்ற பாருங்கம்மா. ஐயோ ஐயோ, என்ன கொஞ்சம் அமைதியா இருமா. சரி, நீ பதறாத, நான் அவகிட்ட பேசுறேன். அம்மா, நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல, இரு. மது, நீ லவ் பண்ண பையன் கூட நெருக்கமா பழகுனியா?
இல்ல. அப்போ அப்போ யாரால? ஏய் சொல்லி தொலையண்டி. தமிழ் மாமாவால. என்னது தமிழ் மாப்பிள்ளையா? என்னம்மா சொல்ற? ஆமா, நீங்கெல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அடி பாவி, உன்னை கொலை பண்ணி போடுறேன். கீதா, ஏய், துரோகி. கீதா. என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க நீ? நான் சொல்றத கொஞ்சம் கேளு கீதா. உன்னை கொன்னு போட்டதா ஐயோ, யாரு? அடிக்காத அவள. கீதா, அம்மா, இப்படி வா. குடும்ப மானத்தையே வாங்கிட்டாமா. செத்து தொலைடி, செத்து தொலை. வா. விடுங்கம்மா. எவ்வளவு தைரியம். என் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சியே நீ. இவ்வளவே பண்ணிட்டு எதுக்கடி உயிரோட இருக்கிற? ஐயோ, விடு. சாவுடி, சாவு. கீதா, சொன்னா கேளு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஏமா இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டியம்மா. தமிழாமா இப்படி பண்ணா? என்னால நம்பவே முடியலையேம்மா. ஐயோ, பாவி பாவி, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டானே. அவன் நல்லா இருப்பானா? அவன் நாசமா போயிடுவான். நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவன் விளங்கவே மாட்டான். ஐயோ, போச்சு போச்சு, என் பொண்ணு வாழ்க்கை போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு ஆ, தெரியலையேம்மா. எல்லாரும் விஷத்தை குடிச்சிட்டு சாவோம். கீதா, என்ன வார்த்தை பேசுற? நீங்க ஏன் சாகணும்? தப்பு பண்ணது அந்த தமிழ். மது, இதை இவ்வளவு நாள் நீ மறைச்சதே தப்பு. முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே? அம்மா, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுமா. இனிமே நாங்க என்னம்மா பண்றது? அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா? இதுக்கு இப்பவே நியாயம் கேட்கணும். என்ன மேடம் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மேடம். இனிமே மதுவை கல்யாணம் பண்ணிக்க யார் வருவா? யாரும் என்ன கல்யாணம் பண்ண வேண்டாம். நான் சாகுற வரைக்கும் இப்படியே இருந்துடுறேன். நீ ஏன் உன் லைஃப் அழிச்சுக்கணும்? முதல்ல இதுக்கு ஒரு நியாயம் கேட்டே ஆகணும். நீ கிளம்பு வா. அம்மா அம்மா, எங்கம்மா கூட்டிட்டு போறீங்க? கோத வீட்டுக்கு தான். எல்லாத்துக்கும் நியாயம் தர்மம் பேசுவாங்கல்ல. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பாக்கலாம். கீதா, நம்ம போய் இப்ப கேட்டா அந்த தமிழ் இல்லன்னு போய் சொல்லுவான். சரியான ஆதாரத்தோட தான் நம்ம போகணும். மது, நீ ஹாஸ்பிட்டல் போனதா சொன்னல, அந்த பில்ஸ் அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருந்தா கொடு. ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம் மேம். அங்க போக வேண்டாம். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கொன்னுடுவேன். மா, அவ ரூம்ல தான் இருக்கோம், நான் போய் எடுத்துட்டு வரேன். தள்ளுங்க. ஆமா அனி, அனி, வாங்க சம்மந்தி, எல்லாரும் வந்திருக்கீங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? விஷத்தை கொடுங்க. குடும்பத்தோட குடிச்சிட்டு செத்துடுறோம். என்னம்மா கீதா, ஏன் இப்படி பேசுற? ஏன் அழற? மாணிக்கம், என்னப்பா ஆச்சு? மோம், வாங்க மோம். என்ன மோம், இங்க என்ன நடக்குது? அவங்களா வேற வந்திருக்காங்க. மதுவுக்கு ஒரு வரன் வந்திருக்குன்னு அவங்க வீட்ல சொல்ல போனேன். அப்போ மது ஒரு விஷயம் சொன்னா. மை காட், அதை கேட்டதும் எனக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதான் பேசி ஆகணும்னு கூட்டிட்டு வந்தேன். வாப்பா, என் குடும்பத்தை காத்த கொலை தெய்வமே, ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. மனசு குளிர்ந்து போச்சு. இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்தது? இது உனக்கே நியாயமா இருக்கா? நீங்களா மாப்பிள்ள இப்படி கோதையோட பையனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணது? இது நியாயமே இல்ல. தமிழ் மாப்பிள்ள, உங்களுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, மாமா மேல தப்பு இல்ல. கெஞ்சு கேக்குற போலாமா? நான் போறேன். ஏய், அண்ணி, வாழ்க்கையே நட்டா நிக்குது. அவனுக்கு நீ வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. உன்னை அப்படியே கொன்னுட வேண்டி. அண்ணி, வளர்ந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் ஆச்சு இப்போ? தமிழ் எதுக்கு இப்ப திட்டிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்க. கோதை, நாங்க வெளியூர் போனப்ப மது தனியா தான் வீட்டுல இருந்தா. அவ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாமா. ஒரு நாள் தமிழும் சரஸ்வதியும் அவனை அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. அதனால அந்த பையன் இவளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இவங்களுக்குள்ள ஏதோ சண்டையா இருக்கு. அந்த கோவத்துல அந்த பையன் சில ரவுடிகளை விட்டு இவளை மிரட்டி இருக்கான். அண்ணி, உதவின்னு உங்க பையனை என் பொண்ணு கூப்பிட்டுருக்கா. காப்பாத்துறேங்கிற பேர்ல உங்க புள்ள மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து தனியா இருந்த இவளை பலவந்தவா அவ வாழ்க்கையே கெடுத்து அவ வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துருக்கா. அண்ணி,
அதை இவனை கலைக்கவும் செஞ்சிருக்கான் படுபாவி. மரியாதை கெட்டுரும். யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? ஒழுக்கத்துக்கு உருவம் கொடுத்தா அது அவனாதான் இருப்பான். நான் கழுகிடும். பார்த்து பேசுங்க. இதே வீடு ஏறி வந்து வேற யாராவது சொல்லிட்டாங்கன்னா நடக்கிறதே வேற. என்ன தைரியத்துல வந்து பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இவ்வளவு சீப்பான ஒரு பழிய தூக்கி போடுறீங்க. திஸ் இஸ் ரெடிகுலஸ். இப்படி வந்து பேச உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஐயோ, நான் சொல்றது உண்மைமா. எல்லாரும் அவனை நல்லவன்னு நினைக்கிறீங்க. மஞ்ச வச்சு என் பொண்ண பழி வாங்கிட்டான். என் பையன் ஸ்ரீராமன் மாதிரி கட்டின பொண்டாட்டியை தவிர வேற ஒருத்தைய அவன் கண்ணெடுத்து கூட பார்க்க மாட்டான். மரியாதையா வெளியே போங்க. எங்க வந்து என்ன பேசுறீங்க? சமந்தி இருங்க சமந்தி. அவங்க பாட்டுக்கு போலீஸ் கேஸ்ன்னு போயிட்டா நம்ம ஃபேமிலிக்கு தானே அவமானம். சரியா விசாரிச்சு இதுல விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? என் புள்ள தப்பு பண்ணிருக்கான்னு சொன்னா ஒரு நாள் நான் நம்ப மாட்டேன். கீதா, மத்தவங்க சந்தோஷத்துக்கு தான் அவன் காரணமா இருப்பானே தவிர யாரோட கண்ணீருக்கு அவன் காரணமா இருக்க மாட்டான். நீங்க சொல்றதை எப்படிங்க நம்புறது? வெறும் வாய் வார்த்தையா சொல்றதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லம்மா. இவ மாசமா இருந்ததுக்கான ரிப்போர்ட் கொடுங்க. இவ கருவை கலைச்சதோட ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு நான் தான் புருஷன்னு சொல்லி உங்க அண்ணன் கையெழுத்து போட்டிருக்கா பாரு. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் ஒரிஜினலா தான் இருக்கு. அண்ணனும் கன்சர்ன் ஃபார்ம்ல சைன் பண்ணிருக்காரு. சமந்தி, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நானும் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். அந்த டேட்ல இவங்க வந்ததா சொல்றாங்க. அந்த நமச்சி பையலும் கூட போயிருக்கான். அங்க போனதுக்கான ஆதாரம் ஆஸ்பத்திரி சிசிடிவி கேமராவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதையும் கொண்டு வந்து காட்ட முடியும். அப்பவும் அவன் தப்பு பண்ணலன்னு தான் சொல்லுவீங்களா? இதெல்லாம் கூட விடுங்க. நீ இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கமே, உங்க புள்ள வாயை திறந்தானா என் மேல தப்பு இல்லைன்னு அவனை சொல்ல சொல்லுங்க. நீ என்னடா அமைதியா நின்னுட்டு இருக்க? நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். உன்னோட தரம் என்னன்னு அவங்க காட்டுற பேப்பர் நிர்ணயிக்காது. இதுல உண்மை இருக்கான்னு உன்னை கேட்டா கூட என் வளர்ப்பு தப்பாயிடும். அவங்கள வெளியே போக சொல்லு. டேய், அவங்க எல்லாம் வாய் கூசாம பொய் சொல்லிட்டு இருக்காங்கடா. அதெல்லாம் உண்மையில சொல்லு. சாரி மாமா, எனக்கு ஒரு வழி தெரியல. கல்யாணத்துக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனாலதான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு யாரும் மாமாவை தப்பா நினைக்காதீங்க. இது அவருக்கே தெரியாம நடந்த தப்பு. கருவை கலைக்க கூட நான் தான் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. தமிழ், இது போய்னா தைரியமா சொல்லுங்க. ஒரு பொண்ணு லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இது மட்டும் உண்மை இல்லைன்னா நான் இவங்கள சும்மா விட மாட்டேன். தமிழ், உன் அமைதி தான் அவங்கள சத்தம் போட வைக்குது. இது பொய்ன்னு சொல்லு. இல்லம்மா, அது வந்துமா. என்னடா மென்னு முழுங்குற? என்ன? என்ன மன்னிச்சிருங்கம்மா. அன்னைக்கு நான் நவச்சீட்டுக்கு போயிருந்தப்போ ஃப்ரிட்ஜில் இருந்தது ஜூஸ்ன்னு நினச்சி எதையோ குடிச்சு தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் மது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் காலையில் எழுந்ததுக்கப்புறமா தான் மது அழுதுகிட்டே நான் தப்பு பண்ணதா சொன்னா. எனக்கு செத்துடலாம் போல இருந்துச்சுமா. நான் சத்தியமா சொல்றேன், அங்க நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லை. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு மது சொன்னப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
ஆனா அது கலைச்சாதான் அவ லைஃபுக்கு நல்லதுன்னு அவ சொன்னா. அதனாலதான் அந்த பாவத்தை பண்ண நானும் கூட போயிருந்தேன். என்ன மன்னிச்சிருக்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. பாத்தீங்களா நீ உங்க பையன் சமயம் பார்த்து என் பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிட்டான். இதுதானே உங்க வளர்ப்பு? தப்பு பண்ணதே தெரியலன்னு நடிக்கிறான். ஊரு உலகத்துல எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா? என் குடும்ப மானத்தையும் வாங்கிட்டான். நல்லவனா வேஷம் போட்டு ஏமாத்திருக்கான். இவன் நல்லா இருப்பானா? நிறுத்துங்க. இப்படி வந்து நிப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு கதை கட்டுறீங்க. உங்க நோக்கம் என்னன்னு பாக்குறதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வாடிமா, உன் பங்குக்கு நீயும் பேச போறியா? தப்பு பண்ணது உன் புருஷன். உன் கோவத்தை அங்க காட்டு. யார் சொன்னா அவர் தப்பு பண்ணாருன்னு? ஏன் தமிழ் எந்த தப்பும் பண்ணல. இங்க சொல்றது எல்லாமே போய். அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரஸ்வதி, கட்டின புருஷனை பத்தி யாராவது இப்படி பேசினா அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா நியாயம் ஒண்ணு இருக்குல்ல? இருக்கு. ஆனா அந்த நியாயம் அவர் பக்கம் இருக்கு. ஆனா எவிடன்ஸ் எல்லாம் இருக்கே. சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட காட்டுறேன்னு சொல்றாங்க. எத்தனை ஆதாரம் காட்டினாலும் சரி, கடவுளே வந்து சாட்சி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அதான் தப்பு பண்ணேன்னு உன் புருஷனே ஒத்துக்கிட்டானே. அந்த மாதிரி அவன் நம்ப வச்சிருக்கா. எந்த பாவமும் செய்யாத அப்பாவி அவரு. அவரோட இன்னசென்ஸ் நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க. இல்லைங்க, நான் நிஜமா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. மாமா மேல தப்பு இல்லைன்னு தான் நானும் சொன்னேன். ஆனா இவங்க தான். போதும். உன் நடிப்ப மத்தவங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். சரஸ்வதி, இந்த விஷயம் உனக்கு முன்னாடி தெரியுமா? காலையில தான் மாமா எனக்கே தெரியும். இவளை நேர்ல போய் பார்த்து பேசினேன். இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆம்பளை மேல தப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவ பர்பஸா அவர் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தா. தான் மேல பழிய போட்டுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சா. அதுலயே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ அழுது நடிச்சு அவரை வேணா ஏமாத்திருக்கலாம். அதுக்கு காரணம் உன்னோட புத்திசாலித்தனம் இல்ல, அடுத்தவங்களை காயப்படுத்த கூடாதுங்கிற அவரோட நல்ல மனசு. அவர் எங்க அத்தையோட வளர்ப்பு. அது என்னைக்குமே தப்பாகாது. உங்க அம்மா சொல்றாங்களே அவர் பழி வாங்கிட்டாருன்னு. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விலகி போனப்ப கூட மது என்ன ஏமாத்திட்டா, துரோகம் பண்ணிட்டாருன்னு அவர் என்னைக்குமே புலம்புனது கிடையாது. என் மனசுல நான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டேன். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு தான் அவர் சொன்னாரு. தனக்கு கெடுதல் பண்ணவங்களை கூட அவருக்கு மன்னிச்சுதான் பழக்கம். நிதானத்துல இல்லாம இருந்தா கூட உனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு உன்னை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்த மனுஷன் கண்டிப்பா உன்னை ஒரு தப்பான பார்வையில பாத்துருக்க மாட்டாரு. ஏய், அவகிட்ட என்ன பேச்சு? அண்ணி, எல்லாருக்கும் நீதி நியாயங்கிறது சமம்னு சொல்லுவீங்கல்ல. ஏன் பொண்ணுக்கு இப்ப என்ன முடிவு சொல்ல போறீங்க? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கற? அதான் சரஸ்வதி தப்பே நடக்கலன்னு சொல்றால. அண்ணே, அவள மாதிரி நான் வாய் வார்த்தையா சொல்லல. அவனே தப்ப ஒத்துக்கிட்டான்ல. அவனுக்கு கல்யாணம் ஆனதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்பவே என் பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டணும். கீதா, தமிழ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். அவரை போய் தாலி கட்ட சொல்ற? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏன் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். கர்ப்பத்தை கலைச்சிட்டு வந்து நிக்கிறாளே, இனிமே அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? இவன் தான் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். இல்லன்னா நான் நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நிப்பேன். போலீஸ்கே போனாலும் மாட்டு போறது உங்க பொண்ணுதான். உங்க பொண்ணுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவரை ஏமாத்திருக்கா. தண்டனை கொடுக்கணும்னா அது அவளுக்கு தான் கொடுக்கணும். சரஸ்வதி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா சாட்சி சந்தர்ப்பம் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா தானே இருக்கு. நான் என் தமிழ் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கேன். அவர் தப்பு பண்ணல, மதுதான் போய் சொல்றா. இவளா சொல்றாளா இல்ல இவ பின்னாடி இருந்து யாராவது தூண்டி விடுறாங்களான்னு தான் தெரியல. இப்ப சொல்றேன், இன்னும் 24 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க. நாளைக்கு இதே நேரத்துல தமிழ் மேல தப்பு இல்லைன்னு ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன். இந்த
வாய்ச்சவடெல்லாம் விடாத. இங்க பார், எத்தனை ஆதாரம் இருக்குன்னு பாரு. அதான் உண்மை. எது உண்மைன்னு நாளைக்கு தெரியும். என்னையும் தமிழையும் பிரிச்சு இந்த குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறதுக்காக தான் திட்டம் போட்டு இப்படி பண்ணிருக்கா. இவன் நிஜ முகத்தை நாளைக்கு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். புருஷனை காப்பாத்த பாக்குறியா? உன் வாழ்க்கை பறி போயிடும்னு பாக்குற, அப்படித்தானே? எனக்கு எந்த பயமும் கிடையாது. என் வாழ்க்கையை யாரும் பங்கு போட முடியாது. அவருக்கும் எனக்குமான உறவு அந்த கடவுள் போட்டு முடிச்சு. அது யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அப்படி நாளைக்குள்ள உன்னால நீ சொன்னதை செய்ய முடியலன்னா? அப்படி முடியலன்னா நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷன் கையாலே இவ கழுத்துல நானே தாலி கட்ட சொல்றேன். ஐயோ சரஸ்வதி, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல வசு. என் தமிழ் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதையும் பார்க்கலாம். நாளைக்கு நான் தாலியோட இங்க வந்து நிப்பேன். என் பொண்ணு கழுத்துல அவனை தாலி கட்ட வைப்பேன். அதுக்கான அவசியமே இருக்காது. அவர் என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காதவரு. அவர் மேல தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இது நான் கும்பிடுற சாமி மேல சத்தியம்.